இந்த காணொளியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் சுபா ஸ்கில்ஸ் அகாடமியின் சார்பில் சுரேஷ் பாபுவின் அன்பு வணக்கங்கள். கார்மெண்ட் மெர்ச்சன்டைசிங் கோர்ஸை பற்றி நம்ம பல காணொளிகளை நம்ம இந்த சுபா ஸ்கில்ஸ் அகாடமியோட வலைதளத்தில் நம்ம பதிவிட்டிருக்கிறோம். இருந்தாலும் ஒரு சிலருக்கு சந்தேகங்கள் இருக்குது. இந்த கார்மெண்ட் மெர்ச்சன்டைசிங் கோர்ஸில் என்ன சிலபஸுங்க சார், இதில் எதெல்லாம் கவர் பண்ணுவீங்க, எவ்வளோ டியூரேஷன் டைமு, இது யாரெல்லாம் கற்றுக்கலாம் அப்படிங்கிற சில சந்தேகங்கள் இருக்குது. சார் நான் வேலைக்கு போக முடியுமா, இல்லை சார் நான் சொந்தமாக பண்ண முடியுமா, இது கார்மெண்ட்ஸ்னால் இது கார்மெண்ட்ஸில் இது என்ன மாதிரி நீங்கள் சொல்லிக் கொடுக்க போகிறீங்க அப்படிங்கிற பல கேள்விகள் இருக்குது. அந்த கேள்விகளுக்கு பதிலாகத்தான் இந்த காணொளி இருக்க போகுது. முதல்ல நம்ம இந்த கார்மெண்ட் மெர்ச்சன்டைசிங் கோர்ஸில் நாம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய சிலபஸ் என்ன. நாம் கார்மெண்ட் மெர்ச்சன்டைசிங் கோர்ஸில் ஒரு டேக்லைட் வச்சுருக்கோம், யான் டு ஷிப்மெண்ட் அப்படிங்கிறது வச்சுருக்கோம். அப்போ நம்ம சிலபஸே இந்த யான்லேருந்து ஷிப்மெண்ட் வரைக்குமான சிலபஸ். அதில் என்னென்னலாம் சார் நம்ம கவர் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, யான்னா என்ன அப்படிங்கிறதுலேருந்து, யானில் காட்டன் யான்னா என்ன, பாலிஸ்ட்னா என்ன, மிலாஞ்சினா என்ன, இந்த நூலோட தன்மைகள் என்ன, இது எப்படி உருவாகுது, இதை நம்ம சொல்லிக் கொடுக்க போகிறோம். இதில் கவுண்ட்டுனா என்ன, இதில் ஜிஎஸ்எம்னா என்ன, இதில் என்ன சார் லூப்லந்துன்னு வைக்கிறாங்க, இது நிட்டிங்னு சொல்கிறாங்களே, என்னென்ன வகையான ஃபேப்ரிக்கை இந்த நிட்டிங் மிஷினில் நம்ம தயாரிக்க முடியும், டையிங்கில் என்னென்ன ப்ராசஸ் இருக்குது, காம்பேக்டிங்னு சொல்கிறாங்க, ஸ்டெண்டரிங்னு சொல்கிறாங்க. அப்போ இதெல்லாம் என்னங்க சார். அப்போ இதையெல்லாம் நம்ம ஒரு யானில் இருந்து ஃபேப்ரிக் உள்ளே வர வரைக்கும் நம்ம இந்த கோர்ஸில் கவர் ஆகும். அது மட்டும்தான் வேணாம், அப்படி கிடையாதுங்க. இதில் ஒரு பையர் ஒரு ஆர்டர் ஷீட் கொடுத்துட்டார் அப்படின்னா, ஒரு ஆர்ட் ஒர்க் கொடுத்ததில் இருந்து அதை ஷிப்மெண்ட் அனுப்புகிற வரைக்குமான அத்தனை பணிகளையும் தலைமை ஏற்று நடத்தக்கூடியவர் தான் மெர்ச்சன்டைசர், இல்லை முதலாளி, எப்படி வேணால் நம்ம சொல்லிக்கலாம். இன்னும் சொல்லப்போனால் திருப்பூரில் 2வது முதலாளிங்கிறவர் தான் மெர்ச்சன்டைசர். ஏன் அப்படின்னா முதலாளி பணம் போடுவார், மற்றபடி எல்லா வேலைகளும் செய்யக்கூடியவர் இந்த மெர்ச்சன்டைசர் தான். எப்படி சினிமாவில் இயக்குனர் டைரக்டர் மாதிரி இங்கே மெர்ச்சன்டைசர். அப்போ யானை பற்றி நம்ம சொல்லிக் கொடுக்க போகிறோம், ஃபேப்ரிக்கை பற்றி சொல்லிக் கொடுக்க போகிறோம், நிட்டிங்னா என்ன, டையிங்னா என்ன, காம்பேக்டிங்னா என்ன, ஸ்டெண்டரிங்னா என்ன, இதை பற்றி ஒரு ப்ராசஸ் நம்ம சொல்லிக் கொடுப்போம். இது இல்லாமல் மெர்ச்சன்டைசிங்கோட ஆக்டிவிட்டீஸ்லாம் என்னென்ன இருக்குது. ஒரு தொழில் நான் துவக்க போகிறேன் அப்படின்னா நான் எப்படி ஒரு மார்க்கெட்டை சர்வே பண்ணணும், எப்படி ஃபோர்காஸ்ட் பண்ணணும், எப்படி நான் என்ன ப்ராடக்ட் நான் எடுத்து பண்ணுறது, நான் சொந்தமாக தொழில் செய்யணும்னு சொல்கிறவங்களுக்கு, வேலைக்கு போகிறவங்களுக்கு அங்கே அந்த நிறுவனத்தில் என்னென்ன வேலைகள் இருக்கோ அத்தனையும் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை தான் நம்ம இந்த சிலபஸாக இந்த அகாடமியில் கார்மெண்ட் மெர்ச்சன்டைசிங் கோர்ஸில் நம்ம சொல்லிக் கொடுக்க போகிறோம். இதை வெறுமனே நம்ம டெக்னிக்கலாக மட்டும் நம்ம இல்லாமல் ஸ்கில் ஓரியன்டாக, ஏன்னா ஒரு மேலாண்மை பண்ணக்கூடிய, ஒரு நிர்வாகம் பண்ணக்கூடிய ஒரு தலைவருக்கு, லீடருக்கு ஸ்கில்ஸ் தேவை. அப்போ ஸ்கில்லோடு தான் நம்ம இந்த கிளாஸை நம்ம சொல்லிக் கொடுக்க போகிறோம். ஏன்னா ஸ்கில் இல்லை அப்படின்னா நிச்சயம் நிறைய தோற்றுருவாங்க. ஏன்னா நம்ம நிறைய பேர் தொழில் செய்கிறாங்க, ஆனால் ஒரு சிலரால் மட்டும்தான் தக்க வைக்க முடியுது அப்படின்னா மற்றவர்களால் அந்த ஸ்கில் இல்லாத காரணத்தினால தான் அவங்களுக்கு எவ்வளோ டெக்னிக்கலாக தெரிந்தாலும் அந்த ஸ்கில்லை எஸ்டாப்ளிஷ் பண்ண தெரியாதனால அவங்க தோற்றுடுறாங்க. அப்போ இங்கே ஸ்கில்லும் சொல்லிக் கொடுக்க போகிறோம், டெக்னிக்கலாகவும் சொல்லிக் கொடுக்க போகிறோம், யாருக்கிட்ட எப்படி நம்ம வேலை வாங்கணும்னு சொல்லிக் கொடுக்க போகிறோம். இப்படி பல விடயங்களை நம்ம இந்த கார்மெண்ட் மெர்ச்சன்டைசிங் கோர்ஸில் நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். ஸோ கார்மெண்ட்டை பற்றி முழுமையாக A to Z. இன்னும் சில பேர்த்துக்கு சார் இதில் ஓவன் சொல்லிக் கொடுக்க போகிறீங்களா, இல்லை நிட்டேடா சார், அப்படி நிட்டேடுனா என்னங்க சார், ஓவன்னா என்ன. நம்ம ஓவன் இங்கே நம்ம இந்த கிளாஸில் நம்ம எடுக்கிறது இல்லை, நம்ம நெட்டேடு தான் ஃபோக்கஸ் பண்ணுறோம். நெட்டேடுங்கிறது நம்ம சிம்பிளாக சொல்லணும்னா பனியன் துணி, திருப்பூரில் செய்யக்கூடிய பனியன் துணி. இதில் பல ப்ராடக்ட் இருக்குது. எந்த விதமான ப்ராடக்டாக இருந்தாலும் தெளிவாக நீங்கள் ஒரு ஆர்டர் அனுப்புறதுக்கான அத்தனை விடயங்களையும் இங்கே சொல்லிக் கொடுக்குறோம். கார்மெண்ட்டுக்கு எப்படி காஸ்டிங் போடணும், எப்படி ப்ரோக்ராம் பண்ணணும், என்னென்ன மெர்ச்சன்டைஸோட ஆக்டிவிட்டி என்ன, எப்படி ஒரு அக்சசரிஸை நம்ம மேக் பண்ணுறது, குவாலிட்டினா என்ன, எப்படி அந்த குவாலிட்டியை டிஃபைன் பண்ணுறது, இதில் என்ன நிறைய லெவல் சொல்கிறாங்களே, டெஸ்டிங்னா என்னன்னு சொல்கிறாங்க, டெஸ்டிங்கில் எதெல்லாம் நமக்கு தெரிஞ்சு வச்சுருக்கணும், இப்படி எல்லா விடயத்தையும் நாம் இந்த கோர்ஸில் சொல்கிறோம். இதனுடைய டியூரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 to 4.5 மாதம். ஆக்சுவலாக இதோடைய சிலபஸ் 3 மாதம் தான். நாம் இதை ஒரு எவ்வளோ எலாபரேட்டாக நம்ம சொல்ல முடியுமோ, இன்னும் சில டைம் பார்த்திங்கன்னா 5 மாதம் கூட ஆகும்.
அப்போ என்னென்னா நாம் வந்து இதுக்குள்ளே முடிக்கணும்னு எந்த கட்டாயமும் கிடையாது. காரணம் நம்ம இங்கே பேட்சுங்கிற சிஸ்டமே கிடையாது. இன்றைக்கி நீங்கள் நினச்சிங்கன்னா கூட இந்த அட்மிஷன் போட்டு நாளிலிருந்து நீங்கள் கிளாஸுக்கு வர முடியும். ஸோ அப்படி தான் நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். அப்புறம் ஒரு சில கேள்வி வரும், சார் எப்படி சார் நான் நடுவில் வந்தால் நான் எப்படி சார் புரிஞ்சிக்க முடியுமா அப்படின்னு நிறைய பேர்த்தோட கேள்விகள் கேட்பாங்க. இப்போ நம்ம உடம்புல நான் ஒரு நாள் நீங்கள் வர்றீங்க முதல் இப்போ நீங்கள் வந்து நான் ஒரு உடம்பை பற்றி நான் உங்களுக்கு தகவல் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிள், இப்போ நான் கையை பற்றி நான் பேசிகிட்டு இருக்கேன், அடுத்தது உடலை பற்றி பேசிகிட்டு இருக்கேன், உடலில் இருக்கக்கூடிய இதயத்தை பற்றி பேசுகிறேன், தலையை பற்றி பேசுகிறேன், காலை பற்றி பேசுகிறேன், இப்படி ஒவ்வொரு பாகத்தை பற்றி நான் பேசிகிட்டு இருக்கேன். அப்போ இது எல்லாமே முழுமை அடைந்தால்தான் ஒரு முழு மனிதனாக இருக்க முடியும். அதே போல் தான் நீங்கள் எந்த இடத்துல எந்த டாப்பிக்கில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணாலும் எல்லா டாப்பிக்கும் முடிஞ்சால் தான் நீங்கள் வெளியில் போக முடியும். அப்போ இதுக்கான ட்ராவல் டைம் தான் பார்த்திங்கன்னா 4.5 மாதம் நம்ம சொல்கிறோம். அது 5 மாதமாக கூட போகலாம். அப்போ முழுமையாக நீங்கள் கற்றுட்டு போகலாம். சரி, இப்போ காலேஜில் படிக்கிறதுக்கும் நம்ம அகாடமியில் படிக்கிறதுக்கு என்ன சார் வித்தியாசம்? காலேஜில் நமக்கு தேவையோ தேவையில்லாதோ எல்லாத்தையும் உங்களுக்கு குவித்து சொல்லுவாங்க. ஒரு 3 வருடம் 4 வருடம் வகுப்புகள் இருக்குது. ஆனால் இங்கே எது தேவையோ, ஒரு தொழிலுக்கு எது தேவையோ அதை நம்ம திறம்பட ஒரு வகுத்து நம்ம கொடுக்குறோம். தேவையில்லாததை நம்ம இங்கே பேசுகிறதே இல்லை. எது தேவையோ அதை மட்டும்தான் நம்ம பேசுகிறதுனால எளிமையாக உங்களுக்கு புரிஞ்சிடும். ஈஸியாக இந்த வேலையை நீங்கள் செய்வீங்க. ஸோ நம்ம இங்கே சொல்லக்கூடிய முறைகள் நீங்கள் பள்ளியில் படிச்சிருப்பீங்க, கல்லூரியில் படிச்சிருப்பீங்க. ஆனால் இந்த 2 முறைக்கும் மாற்றான முறையில் தான் நம்ம இந்த கிளாஸை எடுக்கிறோம். அதனால தான் நீங்கள் ரிவ்யூலாம் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக எடுக்கிறாங்க, இப்படி அழகாக எடுக்கிறாங்க, ரொம்ப ஈஸியாக புரியுது அப்படின்னு சொல்கிற யாராக இருந்தாலும் சரி, ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு குடும்ப பெண்மணி உள்ளே வந்தால் கூட இந்த தொழிலை கற்றுக்க முடியும். ஒரு கல்லூரி முடித்தவர் வந்தால் கூட இந்த தொழிலை கற்றுக்க முடியும். இல்லை இந்த தொழிலே இருக்கிறவர் வேறு ஒரு ஃபீல்டு இருந்தால் கூட ஈஸியாக கற்றுக்க முடிகிற அளவுக்கு தான் நம்ம சொல்கிறோம். காரணம் என்ன அப்படின்னா, இந்த தொழில் தான் எங்களுக்கு சோறு போடுற தொழில். ஸோ அப்போ இதை ரொம்ப அர்ப்பணிப்போட ஆத்மார்த்தமாக நாங்கள் சொல்லிக் கொடுக்குறனால உங்களுக்கு அனைவருக்குமே ரொம்ப அழகாக புரியும். அப்போ நாங்கள் இந்த கோர்ஸ் முடிச்சுட்டா நீங்கள் அதோட முடிஞ்சிருமா அப்படின்னா, இந்த கோர்ஸ் முடித்தாலும் நீங்கள் எப்போ வேணாலும் எங்களோட தொடர்பு கொண்டு எங்களோட டச்சில் இருக்க முடியும். எப்போ எந்த டவுட் வந்தாலும் இதே போல் நாங்கள் நேரடி வகுப்பிலும் நடத்துகிறோம், ஆன்லைன் மூலமாகவும் நடத்துகிறோம். எந்த வழியிலாகவும் நீங்கள் வந்து உங்கள் சந்தேகத்தை தீர்த்து கொள்ள முடியும். அப்போ இது லைஃப் சப்போர்ட் நம்ம கொடுக்குறோம். ஆகையால் ரொம்ப யோசிச்சுட்டு இருக்காதீங்க. இந்த தொழிலை கற்றுக்கணும் அப்படின்னா இதுக்கு ஃபீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிக மிக குறைந்த ஒரு கட்டணத்தை தான் நம்ம வாங்கிட்டு இருக்கோம். நீங்கள் கல்லூரியில் போய் லட்சக்கணக்கில் செலவு பண்ண தேவையில்லை. வெறும் 15,000 ரூபாயில் இந்த தொழிலை மிகச்சிறப்பாக நாங்கள் சொல்லிக் கொடுப்போம். காரணம் என்ன? நாங்கள் இந்த தொழிலுக்கானவர்கள், தொழிலை நேசிக்கக்கூடியவர்கள், தொழிலை அர்ப்பணிப்பாக செய்து கொண்டு இருப்பவர்கள். ஆகையால் இந்த தொழிலை அவங்களை சிறப்பாக நாங்கள் கற்றுக் கொடுக்குறோம். நாங்கள் சர்டிஃபிகேட் நாங்கள் கொடுக்குறோம். இது நிறைய பேர் கேட்குறேன், இது கவர்மெண்ட் சர்டிஃபிகேட்டா அப்படின்னு. இது கவர்மெண்ட் சர்டிஃபிகேட்டாக நாங்கள் கொடுக்குறதில்ல. நாங்கள் எங்கள் அகாடமிக் சர்டிஃபிகேட்டை நாங்கள் கொடுக்குறோம். இந்த சர்டிஃபிகேட்டுக்கே இந்த திருப்பூரில் வேல்யூ இருக்குது. காரணம் என்னென்னா, நாங்கள் தான் நம்பர் 1 இன்ஸ்டியூட்டாக நாங்கள் இருக்கிறோம். அதில் சொல்வதற்கு நாங்கள் ரொம்ப பெருமைப்படுறோம். காரணம், அதை எங்கள் உருவாக்கி கொடுத்தது எங்ககிட்ட கற்றுக்கிட்ட மாணவர்கள் தான் எங்களுக்கு இந்த ஒரு பேரை வாங்கி கொடுத்துருக்காங்க. அதனால் நாங்கள் ரொம்ப அர்ப்பணிப்பாக இந்த கிளாஸ் இருக்கோம். அதனால் தாராளமாக ஜாயின் பண்ணுங்கள், உடனே ஜாயின் பண்ணுங்கள், ரொம்ப யோசிக்காதீங்க. ஏன்னா இன்றைக்கி பெரிய ஒரு வாய்ப்பு இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்குது. ஏன்னா பெரியவங்க சொல்லுவாங்க, உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம் அப்படின்னு சொல்லுவாங்க. நிச்சயம் இந்த 3 தொழிலும் எப்பவும் அழியவே அழியாது. மனிதர்கள் இருக்கும் வரை இந்த தொழில் அழியவே அழியாது. நம்பிக்கையோடு இந்த தொழிலுக்குள்ளே வாங்க. உங்களை வரவேற்க நாங்கள் காத்துட்ருக்கோம். நன்றி, வணக்கம்.